யாரு நீங்க? நீங்க யாரு? என்ன வரால் போறால் பூரா நீங்க யாரு யாரு நீங்க என்னைத்தான் கேக்குறீங்க? போறால் வரால் பூரா என்னையத்தான் கேக்குறீங்க? இதென்ன வம்பா இருக்கு? இடம் எனக்கு சொந்தமான இடம். எனக்கு சொந்தமான இடத்துல பார்த்துட்டு நீங்க யாருன்னு கேக்குறீங்களே? யாருக்கு எந்த இடம் சொந்தம்? யாருக்கு எந்த இடம் சொந்தம்? அது யாருக்கு எந்த இடம் சொந்தம் கிடையாது. இருக்கிற வரைக்கும் அந்த இடத்தை அவன் அனுபவிச்சுக்க வேண்டியதான். உண்மைதான். தட்டுக்கிட்ட மனிதருக்கு 8 அடி சொந்தம். 8 அடி சொந்தம். 8 அடி கூட சொந்தம் கிடையாது. அது 6 அடி நிலம் சொந்தம். ஆமா. ஆடி இடங்க வாழ்க்கையில ஆடி எல்லாமே சொந்தமடான்னு அந்த காலத்துல 4 அடினாங்க. இப்ப 4 அடி சொந்தம் கிடையாது. 2 அடினாங்க. அப்ப 2 அடியும் கிடையாது. உள்ள விடுறாங்க ஒரு டம்ளர் சாம்பல் தான். அது அவன் சாம்பல அடுத்தவன் சாம்பலம் தெரியாம சண்டை விட்டு கிடக்குறாங்க. அப்படி எல்லாம் உலகத்துல இருக்காங்க. சரி நல்லா இருக்கிறீங்களா? நீங்க சொல்றது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கறணும். நம்ம மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லா மனிதர்களும் புரிஞ்சுக்கறணும். நாங்கிற இந்த அகந்தை இருக்கக்கூடாது. நான் தான் இந்த திருவிழாவை நான் தான் நடத்தினேன், அந்த அகந்தை இருக்கக்கூடாது. ஆணவம் இருக்கக்கூடாது. ஆமா. இந்த விஷயம்லாம் நான் தான் செஞ்சேன், இந்த புண்ணியம்லாம் எனக்கு தான் அப்படி அதையும் நினைக்க கூடாது. எல்லாம் இறைவனுக்கே. இன்னைக்கு என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு அவனுக்கு தான் தெரியும். ஆமா, நம்மளாம் பொம்மை மாதிரி. கயிறு அவர் கையில இருக்கு, ஆட்டுற வரைக்கும் ஆட்டுவாரு. கயிறு அந்து போச்சுன்னா அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு போச்சு. கயிறு நல்லா இருக்கிற வரைக்கும் தான் மனிதனுக்கு அவ்வளவுதாங்க. சரி, மனுஷன் அதை எங்க புரிஞ்சுக்கிற மனுஷன்? சில மனிதர் அப்படி இருக்காங்களே, என்ன நீ பெரிய ஆளு நான் பெரிய ஆளு, ஓன் ஜாதி வரிச்சு ஏன் ஜாதி வரிச்சு, உன்கிட்ட பணம் இருக்கு என்கிட்ட பணம் இல்லை, இப்படி அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க. இருக்கிற வரைக்கும் நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா உலகத்துல பாருங்க, நம்ம பிறக்கும்பொழுது நம்ம பக்கத்துல யாரு இருப்பேன்னு நமக்கு தெரியுமா? தெரியுமா? நம்ம முதல்ல உலகத்தில் தோன்றும் பொழுது நம்ம பக்கத்தில் எவ்வளோ நிற்கிறான் நமக்கு தெரியாது. அதே மாதிரி நம்ம இறக்கும்போது நம்ம பக்கத்தில் எவ்வளோ நிற்கிறான்னு தெரியாது. இப்படி இருக்க காலத்தில் வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. அது நீங்கள் பிறப்பின் ரகசியத்தை சொல்கிறீங்க. ஒரு மனுஷன் பிறக்கும் பொழுது கூட யார் இருக்காங்கன்னு தெரியாது, இறக்கும் போகும்போது யார் இருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் எல்லாரும் இருந்துமே யாருமே நம்ம கூட இல்லைங்கிற மாதிரி ஒரு ஆள் உட்காந்துருக்கு. யாரு? இந்த செல்ஃபோனில் உட்காந்து வீடியோ கேம் விளையாடுறது வாங்க. அவருக்கு என்னமா நோக்கமா சரி, நானும் ஒரு நோக்கத்தோட வந்திருக்கேன். கண்ணு கட்டு போகும், ரொம்ப செல்ஃபோன் பார்க்கப்படாது. பார்க்குறதா மொட்டை குடி படம் பாரு. நல்லா இருக்கிறீங்களா? எங்கே இருக்கிற பனி நேரத்தில் இருக்க முடியல. சரி.